ஹாய் நண்பர்களே, நேற்று நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இன்றைக்கும் தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அதுதான் உண்மையிலே ஒரு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்குது. மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இனி ஒவ்வொரு எபிசோடுமே விறுவிறுப்பான எபிசோடு, ஒவ்வொரு எபிசோடும் முக்கியமான திருப்பு முனைகளை கொண்டது. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கதை புரியும். ரவுடி குடும்பம் வர வர காமெடி குடும்பமா ஆகிட்டு போகுதா? அதெல்லாம் ஒண்ணு இல்லனே, நல்லா இருக்குனே, சூப்பரா இருக்கு. சின்ன பிள்ளைலாட்டு மாதிரியே இருக்குடா. இதுனே இசை சொன்னா சரியா இருக்குமே. ஆமாமா, இசை சொன்னா சரியா இருக்கும். அவ சொல்லபடியே கேப்போம். டேய், நாம இப்படியே ஊருக்குள்ள போனோம், உங்க அண்ணன் கதுக்கு போயிடும். நமக்கெல்லாம் குளி தோண்டிவோம், பாத்துக்கிடுங்க. என்னமா உள்ள சொற்கா என்னென்ன பாடலாம் படுத்துது, என்ன பிளான போட்டுருக்கான்னு தெரியலையே. இசைத்தங்கம், நான் நீ சொன்ன மாதிரி கரெக்டா இருக்கோம்ல? சொல்லிட்ட கூட நீ ரவுடி போய் மாட்டாண்டா இருப்ப. இசைத்தங்கம் சொல்லட்டும். இசைத்தங்கம் பரவாயில்ல மாமா, ஓரளவுக்கு மேட்சா இருக்குது மாமா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல மாமா. இசைத்தங்கம் நான் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல. நீங்க பொருத்தமா இருக்கீங்க மாமா. ரவுடிக்கான 10 பொருத்தமும் பக்காவா பொருந்தது. எதுக்கு இப்படி பல்ல காட்டுத? இல்ல, ரவுடிக்கான 10 பொருத்தமும் பக்காவா பொருந்துதா. ஒரு நேரத்துல நீ லேப்ல எப்படி இருந்தேன்னு நினைச்சு பார்த்தேன். அதான் ஓத்த கலப்பிட்டு போயிடாத, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. அதை எண்ணி மாத்திட்டீங்களே. நான் எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா வர வேண்டியவன். கத்தியை கொடுத்து ரவுடி பையெல்லாம் வச்சுட்டீங்களா? நான் ஏதோ இங்கெல்லாம் குடும்பமா அப்படி பிசினஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஜகஜக்கான வாழ்ந்தீங்கன்னு நினைச்சு வந்தேன்டா. தப்பு கணக்கு போட்டு வந்துட்டேன். அதான் உண்மை. இனி இங்க நான் எங்கேயும் போக மாட்டான், போக முடியாது. எங்கேயோ சுத்திட்டு இருந்தேன், என்னையா அரெஸ்ட் பண்ணி இங்க வச்சிருக்கானுங்க. எஸ் பாஸ். எல்லாரும் ஒண்ணு நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னில இருந்து என்ன எல்லாரும் லீதாதான் கூப்பிடணும். ஓகே லீதாதா. எதுக்கும் கிங்ஸிங்கன்ல படாம நம்ம போனா நல்லதுன்னு நினைக்கிறேன். அவன் சிரிப்பான்டா. சிரிப்பாரா? நிஜமாவே நாடகத்துல நடிக்க போற மாதிரியே இருக்குடா. நம்மள எல்லாம் பாக்குறதுக்கு சின்ன பிள்ளைக்கு நாடகம் போட்டு வைப்பாங்களா, அப்படியே இருக்குடா. அப்படிலாம் ஒண்ணு இல்லையா? இசைத்தங்க அப்படியாமா இருக்குது. இல்ல மாமா. டேய், அவன் அவருக்கு ஏத்த மாதிரி நம்ம விளையாட வைக்காடா. சொன்னா கேளுங்க. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். டேய், அவங்களுக்கு தண்டனை வினோதமா நம்மளே கொடுக்கணும். எஸ், கவின் மாமா சொல்றதா சரி. நம்ம சீரியஸா பேசினா அவனுக்கு அதுக்கு மேல வில்லனா மாறிடுவானுங்க. நாம அவனோட காமெடி பீஸ் ஆக்குனாதான் நம்ம கால்ல வந்து விழுவானுங்க. குட்டி சொரைக்கா என்னமா யோசிக்குது? இசைத்தங்க சொன்னா சரியாதான் இருக்கும். தங்க புள்ள, மாமா எப்படி இருக்க? ஐயோ மாமா, நீங்க சூப்பரா தான் மாமா இருக்கீங்க. சரி, இப்ப என்னல பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க. இந்த இசைத்தங்க சொல்லுவா, அதை மட்டும் செஞ்சா போதும். ஏற்கனவே நமக்கு பிளான போட்டு கொடுத்தால. என்ன பிளான போட்டு கொடுத்தா இசைத்தங்கம்? ஐயோ, இந்த மாணிக்க மாமா வச்சுக்கிட்டு நான் என்னத்தான் பிளான போட போறேனோ தெரியல. சரியா சொன்ன இசைத்தங்கம். இவளுக்கு என்னமா சால்ராட்டிக்கான். அவன் இசை பைத்தியம், அதான்டா உண்மை. அவன் வாய் தந்தா கூட அதுதான் சரிங்க. ஆமா, அவன் வாய் தந்தாலே அதான் சரி இல்லையா சார்? இவனுக்குலாம் அண்ணன் தம்பியா. சரி சரி, ப்ரோக்ராம் ஆரம்பிப்போமா? எப்படி ஆல்ரெடி ப்ரோக்ராம் ஆரம்பிச்சாச்சுனே. இது கூட மாணிக்க மாமாக்கு தெரியல. ஆனா ஓரளவுக்கு என்னால யோசிக்க முடியல. கேட்டியா? அந்த 3 கலட்டு பயில்களையும் இன்னைக்கு வச்சு செய்யலாம், அதான் வேலை. அதான் இன்னைக்கு வேலையா? ஆமாண்ணே. ஏய், ஊருக்காரமா நம்ம பார்த்தா என்னடா நினைப்பான்? நேத்து தான் ஓட 2 பேரை வெட்டியிருக்கோம். இன்னைக்கு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு என்னடா நினைப்பானுங்க? ஊருகார பையில கிடக்கான ஊருகார பையில. மாமா, இன்னைக்கு நாம போடுற பிளான்ல நாம சக்சஸ் ஆகணும். நீ சொன்னா சரியா இருக்கும் தங்கம். சரி சரி, எல்லாரும் வண்டி தள்ளுங்க. வண்டி வர தள்ளணுமா? இந்த இருதடி பையில வச்சுக்கிட்டா இசை தங்கம் மாணிக்க என்ன இடக்கு முடக்கா பேசுறாவ. ஆமா, பேச்சே அப்படித்தான். அப்படி சொல்லு தங்க புள்ள. இங்க நம்ம காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தா அவன் முன்னாடி காமெடி பண்ணதுக்கு எதுவும் இல்லாம போயிடும். நான் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க. ஒரு குட்டச்சரிக்கையா கறந்துட்டு நம்ம எல்லாம் படுத்துற பாடு அது என்னமோ உண்மைதானே. சில்லு போல இருந்துகிட்டு நம்ம எல்லாம் ஆட்டி படிச்சுட்டு உட்காந்துருக்கு. நீ வெறும் சாம்பிள் தாண்டா பாத்துட்டு இருக்க. ஒரு நேரத்துல நான் அவளுக்கு கஷ்டம்டா இருந்தேன்டா. இவளுக்கு கஷ்டம்டா இருந்தீங்களா? ஆமாடா, இந்த வண்டியில அவதான் உட்காந்துருப்பா. நான் ஒருத்தன் தள்ளுனே. இப்பெல்லாம் நீங்க இத்தனை பேர் எனக்கு உதவிக்கு வந்திருக்கீங்க. அப்பெல்லாம் நான் ஒருத்தன் தான் தள்ளிக்கிட்டு போவேன். சரி சரி, எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. ப்ரோகிராம் நம்ம ஆரம்பிக்க போறோம். ஓகே தங்கம். மாமா, சும்மா கெத்தா இருக்கணும். வாயில வரதெல்லாம் நக்கல் மட்டும் தான் வரணும். அந்த பையில திணறணும். ஏற்கனவே 2 காலேஜ்ல தாரேன்னு சொல்லிருக்கானுவே. 2 காலேஜ் இல்ல, நம்ம கிட்ட இருந்து 5 காலேஜ் நம்ம கையில வரணும். ஒரு காலேஜ் கூட விட்டுற கூடாது. எக்ஸ் அலெக்ஸ் மாமா, ஒரு காலேஜ் விட கூடாது. இப்பதான் 2 காலேஜுக்கு இறங்கிருக்கானுங்க. மொத்தம் 5 காலேஜையும் வாங்கிட்டு அவனுங்க எந்த வழியில வந்தானுங்களோ அந்த வழியில விரட்டி விட்டுறணும். அவனுங்க எந்த நிலைமையில இருந்தானுங்களோ அதே நிலைமைக்கு அவங்கள கொண்டு போகணும். யார் மண்ணுல யார் கொடி பறக்கிறது? செம்புலிங்க கோட்டையில அவன் கொடிய பறக்க விடுவானா? எவ்வளவு தெனவட்ட பேசியிருக்கான். அவனை இதே மண்ணுல பிச்செடுக்க விடணும். இது செம்புலிங்க கோட்டைன்னு அவனுக்கு காட்டணும். இங்க எவனும் செம்புலிங்க மேல போக முடியாதுன்னு அவனுக்கு காட்டணும். இதுக்கப்புறம்
சொல்லிட்டீங்களே, தெரியாம சொல்லிட்டேன்டா. சபாஸ் சபாஸ் சபாஸ், இதுதான் என் தங்க பிள்ளைங்கிறது. இதுதான் நம்ம செய்யணும். யாவன் மண்ணுல யாவன் கொடி பறக்கிறது. அது மட்டும் இல்ல, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. காமெடிக்கு காமெடியா இருந்தாலும் நம்ம காரியத்துல கரெக்டா இருக்கணும். இப்போ புரியுதுமா நீ ஏன் தலைமை தாங்குறேன்னு? அவனை மொட்டை அடிச்சு நடுத்தரல கொண்டு விடுறதான் நம்ம நோக்கம். அதனால காரியத்துல கரெக்டா இருக்கணும். எப்படி எப்படி அவங்கிட்ட இருந்து நம்மகிட்ட இருந்து புடுங்கின சொத்தை பூரா எடுக்கணும். நாம எவன் சொத்தையும் அநியாயமா புடுங்கல, அது மைண்ட்ல இருக்கட்டும். நாம சொத்தை தான் நம்ம புடுங்க போறோம். ரொம்ப கவனமா இருக்கணும். புடுங்காம விடக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு என்னமோ இவனுங்க மட்டும் இந்த வேலையை பார்த்த மாதிரி தெரியல. இவனுக்கு இவ்வளவு தைரியம் இருந்தவன்னு தெரியல. இவனுங்க வில்லன்னா படிச்சவங்க போறவையில இருக்கிற வில்ல பயில்வதான். ஆனா இவனுங்களுக்கும் எவனோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால இவ்வளவு தைரியமா எந்த வேலை பார்த்திருக்கானுங்க. கண்டிப்பா அவனும் நம்ம குடும்பத்து சம்பந்தப்பட்டவனா தான் இருக்கணும். ஏன்னா அடுத்தவனுக்கு நம்ம சொத்தை வாங்கணும்னு ஆசை இருக்காது. சொந்தக்கார பையலுக்கு தான் நம்ம சொத்தை புடுங்கன்னு ஆசை வரும். நம்ம கூடயே இருக்கிறவனுக்கு தான் நம்ம சொத்தை புடுங்கன்னு ஆசை வரும். அதனால இந்த படிச்ச பையல பண்ற வேலை மாதிரி தெரியல, அவனுக்கும் மேல எவனோ இருந்து பண்ற வேலை மாதிரி இருக்குது. சுத்தி சுத்தி நமக்கு வில்லங்க தான் இருக்கானுங்க. கொஞ்சம் பார்த்து பார்த்து தட்டி தூக்குங்க. அப்புறம் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அவங்கள இப்படி எல்லாம் விடக்கூடாது. அப்பப்ப அவங்களுக்கு அடி விழணும். புரியுதா? அதுக்கு தான் கையில ஆயுதத்தை கொடுத்துருக்கேன். சும்மா அப்பப்ப தட்டி போடுங்க. அவனெல்லாம் அப்படியே விடக்கூடாது. இத்தனை வருஷம் கூடயே இருந்துகிட்டு நல்லவங்க போறவையில நம்ம தட்டிக்கிட்டே இருந்திருக்கான். நாம அடி வாங்கியிருக்கோம். வெக்கமே இல்ல. திட்ட மாட்டேன் சித்தங்கம், திட்ட மாட்டேன். நான் தட்டுல பாரு. அப்புறம் அந்த வீட்டுல 2-3 குமரிகள் கிடக்காளுவ. பல்ல காட்டுதுல அவளை அடிச்சுக்கவே முடியாது. உங்க பாணியில போய் தட்டி விடுங்க. எதுனாலும் நான் பாத்துக்கிடுதேன். 2-3 கிடக்குதா? மாமா, நீங்க நினைக்கிறதுக்கு அவளை ஒத்து கிடையாது. இருந்தாலும் உங்க பாணியில கொஞ்சம் தட்டி போடுங்க. அத்தி வில்லி ரஞ்சிக்கு ஐடியா கொடுத்தா? அவளுகெல்லாம் அப்படி சும்மா விடக்கூடாது. பல்ல சும்மா சும்மா காட்டினா என்ன ஆகும்னு அவளுக்கு காட்டி விட்டுருங்க. உங்க பாணியில, புரியுதா? உங்க பாணியில. நான் பெருசா தட்டிடுவேன், பரவாயில்லையா? பரவாயில்ல பரவாயில்ல. எவ்வளவுக்கு எவ்வளவு பழமா தட்டிடல அவளுக்கு அளவு நல்லதுதான். கவினி எனக்கும் சேர்த்து நீ தட்டிருடா. ஏம்னே சி, அவளை மூஞ்ச பார்த்தாலே எனக்கு தட்டணும் போல தோணவே மாட்டேங்குது. சுமாரா இருக்க புள்ளைய கூட தட்டிடுவேன். அவளுக்கு மூஞ்ச பார்த்தாலே கடுப்பு தான் வரும். நீதான் சக்கரவர்த்தியாச்சே, இப்ப தட்ட வேண்டியதானே? டேய், அதுக்கு கூட அவளுக்கு ஒத்து கிடையாடா. நான் தட்டுறோம்ல, நீ தட்டு. நான் வேணா எசப்பாட்டு பாடுதேன். ஏதோ ஒண்ணு, அவளுக்கு நோஸ் கட் பண்ணணும். அவ்வளவுதான். இங்க பார், நாம பண்ற நோஸ் கட்ல அவளுக்கு தூங்கவே கூடாது. தாயோ சீப்பா நடந்துக்கிட்டோமேனே அவளுக்கே அவளுக்கு குற்ற உணர்ச்சில தூக்கம் இல்லாம புரண்டுகிட்டு வரணும். பாக்கும்போது அப்படி துப்புற மாதிரி பண்ணிட்டு வந்துடணும். நீங்க பண்ணக்கூடாது. அவளை அந்த அளவுக்கு இறங்கிற அளவுக்கு நீங்க பண்ணி விட்டுறணும். அவளுக்குல என்ன பண்ணணும் இப்ப புரிஞ்சிருக்குமே? நல்லாவே புரியுது. சரி, ஃபாலோ மீ. வில்லி ரஞ்சிக்கு ஐடியா கொடுத்துட்டு காமெடி ஆயிதான் லாஸ்ட்ல. அவ காமெடி எல்லாம் கிடையாது, வில்லி தான். வா, இவளை புரிஞ்சுக்கவே முடியலையே. அதுக்கு நீ இன்னொரு ஜென்மம் எடுக்கணும். இவளை புரிஞ்சுக்கிட்டவ கிங்ஸ்ல மட்டும்தான். ஏன்னா எத்தனுக்கு எத்தி தானே கிடைப்பா. அவன் ஒரு புரியாத புதிரு, அவனுக்கு பொண்டாட்டியும் அப்படித்தானே வாய்ப்பா. இந்த ரெண்டுமே என்ன பண்ணுதுன்னு நம்மளால யூகிக்கவே முடியாது. ஆனா இந்த ரெண்டுக்கும் பிறந்த புள்ளைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. அது எவ்வளவு பெரிய திருநாளங்கடியே இந்த மண்ணில் இருக்கும். இப்ப தூங்கிக்கிட்டே தானே இருக்கானுங்க. ஏய், அவங்க தூங்கல. இப்பவுமே பின்னாடி என்ன பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு கூடிய நம்ம டிராவல் பண்ணணும். கொஞ்சம் மூளைய வளர்த்துக்க. அவனுக்கு ஆட்டம் நம்ம மண்ணில் தான். அவனுக்கு ஆடும்போது நாமளும் கூட இருப்போம். நினைச்சு பாரு, 3 சிங்கக்குட்டி ஒண்ணு போல இருப்பானுங்க. 3 பயில்களை ஒண்ணு போல சிங்கம் மாதிரி வேஸ்டிய மடிச்சு கட்டிட்டு வந்து நின்னானுங்கன்னா ஊர்ல ஒரு எதிரி கூட இருக்க மாட்டானுங்க. வந்து சும்மா மீசிய முறுக்கி விட்டுட்டு நிப்பானுங்க பாரு. ஆனா அப்பனை மிஞ்ச முடியாது. ஆனா அப்பனுக்கு தப்பாம இருப்பானுங்க. தங்கச்சி பிள்ளைய பார்க்காம நல்லவே இல்லை. கண்ணை உருட்டிக்கிட்டு நம்ம முன்னாடி நம்மளே முறைச்சுக்கிட்டு போகும். அதை பார்க்காம நல்லவே இல்லையே. ஒரு ஏறெடுத்து பார்த்து ஒரு முறைப்பா பாரு. கண்ணில் எடுத்து ஊத்திக்கலாம் போல இருக்கும். ஆளே இல்லாம நல்லாவே இல்லை. பையன் வேலைக்குனே தோட்டத்து வீட்டுக்கு கூட்டு போயிட்டான். இப்போ நம்மளா தோட்டத்து வீட்டுக்கு போனாலும் நல்லா இருக்காது. பார்க்காமலும் இருக்க முடியல. இதுக்குள்ள 10 நேரம் என் கண்ணில் பட்டுருவா. அங்கங்க அந்த கிச்சனு குரலை கூப்பிடுவா, என்னங்க மாமான்னு. அந்த குரலை கூட கேட்க கூடாத அளவுக்கு கொண்டு போயிட்டானே. சே, ஆனா பார்க்கவும் கிறுக்கு பிடிக்கும்னு நினைச்சு பார்க்கலையே. கிறுக்குலாம் பிடிக்குதே. சே, பிள்ளைய கூட்டு போயிட்டானே.
பையன் தெரிஞ்சுதான் கூட்டு போயிருப்பானோ. அவனும் கண்ணில் பட்டு 2 நாளா நம்ம ஆயிட்டான். அவளை பார்க்கவும் நல்லா இல்ல, இந்த ரெண்டையும் பார்க்கவும் நல்லாவே இல்லையே. இந்த வீடே அவளை வச்சுதான் ஓடி இருக்கு. கிறுக்கு பிடிக்க எப்படி எதுங்க வர வைக்கணுமே, இது சரிப்பட்டு வராது. இப்படியே போச்சுன்னா எனக்கு கிறுக்கு பிடிச்சிடும். என்ன பண்ண இங்க வா. என்ன எங்க கிளம்பிட்டிய? விளையாட போறீங்களா? கையில என்ன வச்சிருக்கீங்க? பாப்போ மாமாக்கு கொண்டா. இந்தாவா? இந்தாங்க. இல்ல இந்தாங்க சொல்லு. அழகு போல இருக்க. எங்க காலையில கிளம்பிட்டீங்க? விளையாட போறீங்களா? சரி மாமா கிட்ட வா. இல்ல நீ மாமா கிட்ட வாயேன். என்ன எலி குஞ்சு மாதிரி இருக்கல, என்னத்துக்கு? சாப்பிடல? எப்படி சாப்பிட்டீங்களா? மாமாக்கு ஒரு முத்தம் கொடு. ஒன்னு கூட மாமாவுக்கு. மாமா பாவும்ல, மாமா பாவம். ஒரு மாமா அழுதுருவேன். ஒண்ணு சும்மா அழுத மாமாமா. ஒண்ணு இல்ல தங்கம், ஒண்ணு இல்ல மாமா, சும்மா தான் அழுத. மாமாக்கு ஒரே முத்த கொடுத்துரு பாப்போம். கொண்டாங்க கொண்டாங்க, உங்க பிஞ்சு வரல காட்டுங்க பாப்போம். இந்தா கொண்டாங்க கொண்டாங்க, உங்க பிஞ்சு வரல கொண்டாங்க, கடிச்சு திம்போ. இல்ல இல்ல, உன் கையை நான் கடிச்சு திங்க போறேன். கொண்டா கொண்டா. என்னங்க மொழியெல்லாம் திருசா இருக்குது? மாமா விட்டுட்டு அங்க போயிட்டில எதுக்கு? மாமா கூட இருக்கலாம்ல. பாரு, நீ மாமா கூட தான் இருக்கணும். மாமாக்கு உன்னை பார்க்காமலாம் இருக்கவே முடியல. ஆமா, நீ மாமா கூட தான் இருக்கணும். அங்கெல்லாம் போக கூடாது. ஆமாமா, நீ மாமா கூட தான் இருக்கணும். மாமாக்கு வந்து கொடு பாப்பா. அம்மா என் தங்கம், என் தங்கம், என் தங்கம். பாரு, மாமாக்கெல்லாம் ஒண்ணு பிரிஞ்செல்லாம் இருக்க முடியாது. ஆமா, இங்கதான் இருக்கணும், அங்கெல்லாம் போக கூடாது. ஆமா, உன் கண்ணு, உன் சேட்டை எல்லாத்தையும் மாமா பார்க்கணும். சரி, உன் பிஞ்சு வரல தா பாப்போம். பாக்கோ, என் பிள்ளையோட பிஞ்சு வரல காட்டு பாப்போம். எங்க எங்க காட்டு பாப்போம். தங்கம். கொண்டாங்க கொண்டாங்க கொண்டாங்க, உன் பிஞ்சு வரல கொண்டாங்க, கடிச்சு சாப்பிடுவோம். கடிச்சு சாப்பிட்டேன் மாமா, உன் கை வரல பூர் கடிச்சு சாப்பிட்டேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? கடிச்சு சாப்பிட்டேன் மாமா, எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட. என்னதாச்சு உனக்கு? நண்பா, என்னடாச்சு? பேனா விளையாண்டுகிட்டு இருக்கா? அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையா? ஒண்ணு இல்லையா? நான் பார்த்தேனே. அப்பெல்லாம் ஒண்ணுடா, நான் பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். புள்ளைய பார்க்கவும் நல்லவே இல்லடா, ஒரு மாதிரியா இருக்குடா. நீ பெத்தது நான் பெத்தது எல்லாம் ரோட்ல பண்ற சேட்டையை பார்த்துட்டு வா. என்னடா சொல்ற? உங்களுக்கு வாழு ஒண்ணு தாண்டா இல்ல, ஒரு வண்டி நிக்குமேங்கண்ணா. மாணிக்க எடுத்து கொடுத்தானே, அதேதான் என் தங்கச்சியோட அங்கதான் நிக்கான். வித்தியாசமா புது வேஷமெல்லாம் போட்டுக்கிட்டு ரோட்ல நின்று அலப்பற படிக்கிட்டு நிக்குவேன். ஏண்டா? அதான் அந்த குடும்பத்துக்கு செக் வைக்கிறதுக்குதான்.
ஆனாலும் அலப்புறம் ஓவரா இருக்குடா. அத்தனை இடி தண்ணி போயிடணும் அவ கூட நிக்கானுங்க. லீதாதான்னு கிட்ட அங்க பண்ற அலப்பறவே பாரு. சாருன்னு கவின்னு அப்புறம் அலெக்ஸ் இந்த என் தங்கச்சி மோவன் இப்படி எல்லாமே அங்கதான் நிக்கான். போத வரைக்கும் தேவா ஒரு சாரத்தையும் கட்டிக்கிட்டு கையில அறுவாளையும் வச்சுக்கிட்டு பண்ற அலப்பறவே பாரு. சேட்டை ஓவரா இருக்குது. இது செல்லும் போல நர்ஸ்ல உட்காந்துருக்கோம் தானே. பெரிய லீதாதாவா அவ உட்காந்துருக்க சைஸ பாக்கணுமா நீ முத. கண்ணை உருட்டிக்கிட்டு பைய உள்ள படுத்துற பாடு. பிள்ளைய பார்த்து 2 நாள் ஆகுதா? கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குடா. வீட்டுல இருக்க பேரெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டானுங்க. நமக்கு ரோசம் என் வீம்புக்குன்னு அங்க கூட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன்டா. காலையிலயும் கூட தான் எந்திரிச்சு போவா பாத்துக்க. என்னை பார்த்து ஒரு முறை முறைச்சிட்டு போவா பாரு. அவ மொழியே வேண்டா. அதான் உண்மைடா. இந்த கண்ணு மாதிரி உருட்டிக்கிட்டு போவா பாத்துக்க. நம்மளால ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டாள. ஊரே நம்மளை பார்த்து பயந்தாலும் சரி பையவுல நம்மள அசால்ட்டா தான் பார்த்துட்டு போவோம். அவ கண்ணை ஒரு துளி கூட பயத்தை பார்க்க முடியாடா. இங்க தான் போவா பாத்துக்க. இந்த ஒரு கண்ணை உருட்டிட்டு இங்க நிக்க அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரியே இருக்கும்டா. சொல்ல போனா நான் தாண்டா அவளை பார்த்து பயந்துருக்க. ஆமாடா வரும்போதே ஒரு முறை முறைச்சிட்டு தான் வருவா. வந்துக்கிட்டு அசால்ட்டா ஒரு மொழி அப்புறம் நக்கல ஒரு சிரிப்பு. அடாடா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும்டா. நம்மளை விட்டு கடந்து போயிருவாளோன்னு நெஞ்சு பயமா இருக்கும்டா. சேட்டை அவன் எதுக்கு அங்க போய் கூட்டு கொண்டு வச்சிருக்கான்னு தெரியல. ஜானு எவ்வளவோ பார்த்தான். அவன் பாவம் அவனும் தோட்டத்துக்கும் இங்கேயும் வீட்டுக்கும் தான் லோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். டேய் அவனாவது போயிருவான்டா. நமக்கு போக முடியாத. எங்க அங்க ஜானுக்கும் கிங்ஸனுக்கும் ஏக பொருத்தமா தான் இருக்குது. நீ எப்படி இங்க வரலான்னு அவங்க கேட்க, நான் என் புள்ளைய பார்க்க வந்திருக்கேன் இவன் சொல்ல. 2 பேரும் சண்டை போடாத குறைதான். ஆனாலும் ஜான் விட மாட்டானே. அங்கேதான் நின்னுக்கிட்டு இருக்கான். டேய் பைத்தியமே பிடிக்கடா. வேற ஏதாவது போனடா. எனக்கு புள்ளை பக்கமெல்லாம் இருக்க முடியாது. வீடு மாதிரியே இல்லடா. வீட்டுல இருக்க பிடிக்கல. முன்னாடி எல்லாம் வெளியிலாம் போயிட்டு வந்தா எப்போ வீட்டுக்கு வரணும்னு இருக்கும். இப்பெல்லாம் வீட்டுல இருக்க பிடிக்கவே இல்லடா. அதுக்கு ஏதாவது பிளான போட்டாதான்டா அங்கேயும் போக முடியும். ஒண்ணு அங்க போகணும் இல்லைன்னா அவனுங்க வர வைக்கணும். ஏதாவது ஒண்ணு முயற்சி பண்ணி பார்ப்போம். ஏண்டா உனக்கு பார்க்காம இருக்க முடியல? யாரு பார்க்கலன்னு நானும் பார்த்துட்டு வந்துட்டேனே. டே அண்ணன் உண்ட கண்ணியெல்லாம் என்னால பார்க்காம இருக்க முடியாது. அதுக்கு அண்ணன் உருட்டு வேலைக்கு பார்க்காம எங்க தூக்கம் வரும்? காலையிலே போனேன். ரோட்ல தான் நின்று அலப்புற பண்ணிட்டு நின்றுச்சுவேன். தூரமா நின்று பார்த்துட்டு வந்தேன். காலையில் 5 மணிக்கெல்லாம் சாருன்னு எல்லாரும் எழுப்பி போனானுங்க. பின்னாடியே நானும் போயிட்டேன். அவனோட தான் கட்டில தூங்கிட்டு இருந்தாவன். இந்த பையனுக்கு கொஞ்சம் கூட கூச்சலாச்சமே இல்லடா. போய் தட்டி எழுப்பிட்டானுங்கடா. அவன் இதான் ஜாக்குன்னு போட்டாட்டி இன்னும் இறுக்கி பிடிச்சி வச்சிருக்கான். இவனுக்கும் கொஞ்சம் கூட ரோசம் இல்லாம அதையும் விலைக்கிட்டு தூக்கிட்டு வந்துட்டானுங்க. அப்படியே நானும் பார்த்துட்டு வந்துட்டேன். அதான் காலையில இருந்து ஒண்ணு காணுமோ. ஆமாடா நமக்கெல்லாம் பார்க்காம இருக்க முடியாது. அம்மா அதான் சொல்லிக்கிட்டே இருக்கலாமா. இங்க அப்படி எந்த வேகன்சி இல்ல. நீங்க கிளம்புங்க. சார் நல்ல பொறுப்பா வேலை பார்ப்பேன் சார். ப்ளீஸ் சார் நம்பி வந்துட்டேன். ஏதாவது ஒரு சின்ன வேலையாவது கொடுங்க சார். தச்சமயத்துக்கு கொடுங்க சார். ஏமா எத்தனை வாட்டி சொல்றது? அதான் உறுதி சொல்றேன்லம்மா இங்க எந்த ஜாப்பும் இல்லன்னு. சார் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க சார். சார் உங்க முதலாளி கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க சார். ஏதாவது ஜாப் இருந்தா கொடுங்க சார். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார். ஏமா அப்படியே ஜாப் இருந்தாலும் இங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்கறது இல்ல. ஏன்னா என் முதலாளி பெரும்பாலும் இருக்கிற இடம் இந்த இடம் தான். அவரு கொடுக்க மாட்டாரு. சொன்னா கேளு. முதலாளி ரொம்ப நேரம் இங்க தான் இருப்பாரு. அவருக்கு பொண்ணுங்க பிடிக்காது. அதனால அவருங்க பொண்ணுங்களை வேலைக்கு வைக்கிறது இல்ல. பையனா இருந்தா சொல்லி வேலை கொடுக்கலாம். சார் சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார் எனக்கு ஒரு ஜாப் கொடுங்க சார். என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல வழக்கம் போலதான். வெளியில வேலை கட்டு வந்திருக்கு. சரி டேவிட் எனக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்குது. நான் தோட்டத்துக்கு கிளம்புறேன். தோட்டத்துல பக்கம் யாரும் இல்லையே. தெரியும் காலையிலே தட்டி எழுப்பி கூட்டிட்டு போயிட்டானுங்க. அங்கிருந்து அவளை பார்த்து வீட்டுக்கு கூட்டு போனோம். கேட்ட பிடிச்சா போயிடுவேன். காலையிலே தட்டி எழுப்பி கூட்டு போயிட்டானுங்க. எங்க காலையில 5:30 வந்துட்டானுங்க. இதுக்கு நீ எந்த வீட்லயே இருந்திருக்கலாம். இவனுக்கு இந்த தனியா வாழ விட மாட்டானுங்க. சரி நான் அவளை கூட்டு கிளம்புறேன். அவளுக்கு மதியம் வேற சாப்பாடு கொடுக்கணும். நான் கொடுத்துட்டு ஒரு சாயங்காலம் 3 மணிக்கு பிறகு வரேன். சரி கிங்ஸ்லனே. சரி பார்த்து அனுப்பி வை. கையில தான் கொடுத்து அனுப்பிடு. சார் எனக்கு எதுவும் வேண்டாம் சார். எனக்கு வேலை மட்டும் கொடுங்க சார். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சார் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. இல்ல சார் இப்பதான் எங்க அம்மா கூட்டிட்டு வந்திருக்கேன் சார். ஊருக்கு புதுசு சார். எங்கேயுமே வேலை கிடைக்கல. வெளியில போனா பிரச்சனை ஆகும்னு நினைச்சுதான் நான் வெளியில போகாம இருக்கேன். அதுக்கான ஊருக்கு வெளியில போயிட்டு வந்தா சுங்க வரி அது இதுன்னு சொல்றாங்க. போக முடியல அதான். சரி வேற டேவிட் அந்த குடோன்ல வேலைக்கு ஆள் தேவைப்படுச்சுல. அங்க பயில வேலை பார்க்கானுவ. நம்ம குடோன் பயில சுத்தம் பண்ணனுங்க. தைரியமா விடலாம்.
மீறி பார்த்தா என்ன பண்ணுன்னு தெரியும்ல, சொட்டை எண்ணிட மாட்டேன். நம்ம பையில பார்க்க மாட்டானுங்க, இந்த புள்ள தப்பா நினைச்சிடக்கூடாதுல்ல, வெளியூர் புள்ள. அந்த குடோன்ல இருக்குது, போய் பாருமா. சரிங்க சார். சார் இந்த கடையில எதுவும் இல்லையா சார்? இல்ல, இது வைர கடை, நான் யாரையும் விடுறது இல்ல, நான் மட்டும் தான் இருப்பேன். இந்த குடோன்ல வேலை இருக்குது, அங்க போய் சேர்ந்துக்க. ஓகே சார். சரிடா, என்னன்னு பார்த்து கொடு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். பார்வை சரியில்லையா? டேவிட். ஓகே. இந்த ஊருக்கு எப்போ வந்தீங்க? ஒரு வாரம் ஆகுது சார். யாரெல்லாம் வந்திருக்கீங்க? அம்மாவும் நானும் தான் சார். எங்க தங்கிருக்கீங்க? சார் பங்கஜம்மா தெரு சார். டேவிட், இந்த ஒரு நிமிஷத்துல ட்ரீட் வந்துடும். கூட ஆம்பளைங்க யாரும் இல்ல? இல்ல சார். அப்பா, அண்ணன், தம்பி? இல்ல சார், நானும் எங்க அம்மாவும் தான் சார். அண்ணன் தம்பி இல்லையா? அப்பா இல்லையா? என்ன காரணம்? அப்பா இல்ல சார், சின்ன வயசுல போயிட்டாரு. கூட பிறந்த அண்ணன் தம்பிலாம் பிறக்கல. எப்படி இந்த ஊருக்குள்ள இங்க வரணும்னு தோணுச்சு? சொன்னாங்க இந்த ஊர் செழிப்பான ஊரு, கண்டிப்பா வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க. அதை நம்பி தான் வந்தேன். என்ன படிச்சிருக்கீங்க? டிகிரி முடிச்சிருக்கேன் சார். இதான் சந்தேகமா இருக்குதே. சொந்தக்காரங்க யாரும் இருக்காங்களா? இல்ல சார், அப்படிலாம் எங்களுக்கு யாருமே கிடையாது. டேவிட். சார். என்னம்மா சொல்லு. இல்ல சார். சார். அத்தாவை கேட்டா சொல்லுமா, என்ன சொல்லணும் உங்க சொல்லு. சார் உங்க பேரு கிங்ஸன் ராஜாவா? ஓகே சார். டேவிட், நான் பாத்துக்கிறேன். சார், சாருக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா? அது எதுக்குமா உனக்கு? இல்ல, நான் கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்ட? இல்ல, இந்த ஊர்ல கிங்ஸின் ராஜான்னு ஒருத்தர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு, அதான் அவரை நேர்ல பார்த்தது இவரதானா அப்படிங்கிற சந்தேகத்தை தான் நான் கேட்டேன். ஆமா ஆமா. சரிம்மா, அப்படியே போனாலும் பின்னாடி குடோன் வரும், அங்க போய் வேலையை பாருப்போ. சரிங்க சார். ஐயோ, இந்த வீட்டுல கிறுக்கு பிடிக்குது. எடி மாமா எப்படி வருவாவ? எனக்கெல்லாம் பைத்தியமே பிடிக்குது. உங்களுக்கு அசிஸ்டன்ட் வேலைக்கு வந்துட்டு இப்ப நான் படாத பாடுபடுதேன். எத்தே நம்ம வீட்டுக்கு போக மாட்டேன். எனக்கு மட்டும் இருக்குன்னு ஆசை பாரு. ஏதாவது ஒரு வழி பண்ணிட்டு தானே போக முடியும். சீக்கிரம் வழி பண்ணுங்க தே. பண்ணுவோம். டே மாமா இன்னும் வரக்கானோ? அங்க எல்லா பிளானும் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, எல்லாம் கரெக்டா முடிச்சிட்டு தான் வருவாங்க. சாரன் உள்ள வரணும்னா மாமா உள்ள வந்து உங்களை வெளியில கூட்டு போகணும். சாரன் இன்னும் வரக்கானமே. காலையில வேலையை ஆரம்பிச்சுட்டு 10 மணிக்கெல்லாம் வந்துருவேன்னு இசை சொன்னா, மணி 11 மணி ஆகுது இன்னும் காணுமே. இப்பதானே அண்ணன் தம்பி எல்லாம் போயிருக்கானுங்க, இன்னும் வேலை ஆரம்பிச்சிருக்க மாட்டாவளா இருக்கும். எத்தே மனசுல ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த குடும்பம் சாரோன் வாழ்க்கையை நாசம் பண்ணுச்சோ அதே குடும்பம் சரி பண்ணணும். அவங்க வாயாலே சாரோன் நல்லவன், செம்புலிங்க ஐயா பேர நல்லவன்னு சொல்ல வைக்கணும். அது உங்க கையில தான் இருக்கு, பாத்துக்கிடுங்க. உனக்கு வசப்பட்டுறாதீங்க, சொல்லிவிட்டேன். விட மாட்டேன்டி. என் பிள்ளை எந்த நிலைமைக்கு ஆளாக்குனாங்க பாரு, விடவே மாட்டேன். என் அண்ணன் தம்பி அப்ப என் அண்ணன் முன்னாடி எல்லாரும் சேர்ந்து சாரோனை நல்லவன்னு எல்லார் வாயாலும் சொல்ல வைப்பேன். சீக்கிரம் வேலையை முடிச்சாதே நம்ம வீட்டுக்கு போக முடியும். நான் பாட்டுக்கு எங்க எப்படி இருக்க வேண்டியவா. காலையில 11 மணிக்கெல்லாம் விளையாட்டு சாமான தூக்கிட்டு போயிருவேன். அழகா அந்த மரத்து மூட்டில் உட்காந்து சோறு பொங்கி விளையாண்டுட்டு இருந்தேன். வாழ்க்கை ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்துச்சு. எப்பவும் ஸ்மூத்தா போகுமா? சில நேரம் இப்படி சர்க்கெல்லாம் வரும் சமாளி. ஏத்தே என்ன டீ? என்ன நம்ம வீட்டுல இருந்த மாதிரியே இல்லத்தே. நீ அத்தை தேனு கூப்பிடலாம் சரிதான், எவ்வளவு கேட்டுக்கிட்டு தொலைச்சிடாம பாத்துக்க. எத்தே என்ன டீ? நானே எங்க அம்மையை கூப்பிட்டதோட இப்போ உங்கதான் அதிகமா கூப்பிட்டு இருக்கேன். அது என்னமோ தானா அத்தை அத்தைன்னு வந்துருது. நான் என்ன பண்ணட்டும்? அது சரிதான் மட்டி, அதான் வீட்டுல கூட்டிட்டே அழுவியா. ஏட்டி சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு போகணும் டீ, கிறுக்கு பிடிக்கி. நீங்க சேர்ல உட்காந்தா நான் கீழே தான் உட்காரமாட்டே. அங்கதான் இருக்க மாட்டேக்கா, இங்கே இரு. எத்தே சரி நான் வரேன், எங்க அண்ணன் மோய் வரேன். இவன் வேற எத்தே, இவன் பார்க்க பாரு சரியில்லத்தே. என்ன சொல்ற? ஆமாத்தே, மேல இங்கிலி ஒரு மாதிரி பார்க்க. எத்தே உங்க மவனுக்கு மட்டும் தெரிஞ்சதோ? அத்தி துறைக்கு தெரிஞ்சு இங்க வந்துருவானே டீ. நம்ம தெரியல பாலகிருஷ்ணன் ஒரு பையன் என்ன பார்த்தான்னு கேள்விப்பட்டதுக்கு அவன் மிலிட்டரிக்கு அனுப்பி வச்சிருக்காவத்தே. அங்க எதுக்கிட்டு அனுப்பி வச்சிருக்கான் அதாமத்தே எனக்கும் தெரியல. அந்த நாராயண பையன் இல்ல? ஆமா நம்ம லட்சுமி மோவன். அந்த பையன் என் கூட தான் படிச்சான். படிக்கும் போது ஒரு லவ் லெட்டர் கொடுத்துட்டான் பாத்துக்கங்க. துறைக்கு தெரிஞ்சு போச்சு. இசைதான் வளரிட்டா. நானும் கொஞ்சம் பெருமை பீத்தலாமே, உங்க பையனுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு இருக்குமே நினைச்சுக்கிட்டு சரி கொஞ்சம் கௌரவமா இருக்குன்னு ஆமாமா எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தான்னு கொஞ்சம் பெருமை பீத்திட்டே பாத்துக்கங்க. அவனுக்கு மூக்குல இருக்குன்னு இருக்குமா கோவம். அந்த நாராயண பையனை காணவே இல்லத்தே. அவ அம்மையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் அழைதாவ. கேஸ் எடுத்திருக்கதே கவின் பை உள்ளதான். அப்ப அந்த பையனை மறந்துட வேண்டியதான். சரி விடு. ஏத்தே அன்னைக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடித்தே சரி நானும் இசையும் ரோட்ல போய்கிட்டு இருந்தோம். போற வாக்குல நம்ம பெரும்பத்து இல்ல அது யாரும் இல்ல அந்த பையன் ரவி நினைக்கேன். எனக்கு ரவியா யாரு என்னன்னு எனக்கு தெரியலத்தே.
எத்தனை நீ சூப்பரா இருக்கேன்னு சொல்லிவிட்டான். வேலைங்கில வர்ணிக்காம தேனியா இசை பிள்ளைக்கு வந்தது பாருங்க கோவம். பையன் உள்ள அப்படியே வந்து பத்தச்சிட்டால போ. அவன் முன்னாடி ஒன்னு அழகுன்னு சொல்லிருக்காமல, அப்ப அவனுக்கு அறிவு இருக்கான்னு பாத்தியா? அவன் பெருமை பெத்த போலாம் எனக்கு பெருமையா இருந்தது. இசை முன்னாடி இப்பெல்லாம் சொல்லுதானேன்னு பையன் உள்ள வீட்டுல வந்து பத்த வச்சு விட்டா. உங்க பையனுக்கு வந்தது பாருங்க கோவம். எப்பறானியா அம்மா தையா பொய்யா நின்னுட்டாவத்த என்கிட்ட. அழகா இருந்த பையனை பார்க்கதான் செய்வான். அதுக்கு நம்ம என்னத்தை பண்ண முடியும்? நீ எதுக்கு ரோட்டுக்கு போன? இந்த மாமியார் புத்திய கட்டிட்டீல்ல. ஏடி எவ்வளவு ஒருத்தன் பாக்குறதுக்கு நீ எடி ரோட்டுக்கு போன? அத துறைக்கு பிடிக்காதுல்ல. ஏத்தே அதான் இசை ஒரு வண்டி வச்சிருக்கால, அத ஓட்டிக்கிட்டு போனா ரெண்டு பேரும். உங்க ரெண்டுத்துக்கு இருப்பு கிடையாது போலுக்கு. இது போற இடத்துலலாம் இனி யாராவது பார்க்காதே நான் என்னத்தே செய்ய முடியும்? நீ இப்படி பெருமை பீத்திக்கிட்டாரு துவர ஓடோட்ட அடிக்க போறான் பாத்துக்கிட்டாரு. அழகா போனது ஏன் குத்தமாத்தே? இல்ல உன் குத்தம் இல்ல, உன் வாய் கொழுப்பு. ஹாய் அத்தை. இந்த வந்துட்டோம்ல எத்த இவன் தந்தே. சரி இந்த சிறுவா என்ன நோண்டு போயிட்டா? அத்தை சாப்பிட்டீங்களா அத்தை? சாப்பிட்டையா நீ சாப்பிட்டாச்சா? நான் சாப்பிட்டுட்டேன் அத்தை. அப்புறம் இங்க பாரு. இவன் துறைக்கிட்ட விட்டு போட்டு தான் சாப்பிடுறான். ஆமா என்ன சொல்லு. இல்ல எங்க அத்தையை நல்லா பாத்துக்கன்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்ல வந்தேன் அத்தை. அவன் நல்லா பாத்துக்கிடுவாயா? அப்புறம் உங்ககிட்ட வா கொஞ்சம் பேசணும் அத்தை. அந்த பொண்ணுகிட்ட சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கு, நான் பேசிட்டு வரேன் அத்தை. ஐயோ ஏடி உங்க அண்ணன் தானே சமாளிங்க. இது ரொம்ப வலிதம்தே. அவகிட்ட என்னத்த போட்டு பேச போற? அவ அஸ்டண்டே, அவகிட்ட பேச என்ன இருக்கு? இல்லத்தே சில டீட்டெயில்களை நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது, அதுக்குதான் அத்தை. கண்டிப்பா இந்த கேஸ்ல நீங்க ஜெயிக்கணும் அத்தை. சொத்தெல்லாம் உங்க பேருக்கு வரணும் அத்தை. ஆமாமா வந்துரும். என்ன பக்கத்திலே வரமாட்டேங்க, பேருக்கு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா ஒன்னும் தெரிய மாட்டேங்குத. உன் பேர் என்ன பேரு? ஐயோ இவன் வேற சிறப்படுத்துவான் போலுக்கு. எத்தே எங்க போனாலும் இது ஒரு சிறையா? அதான் நான் இருக்கேன்ல பாத்துக்கிடுவேன். மீதி ஏதாவது பண்ணாம கழுத்துல போடு. அதெல்லாம் போட்டுருவேன். ஆனா இந்த வேலையை முடியலையே, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். உன் பேர் என்ன பேரு? மேடம் நீங்க சாப்பிட டைம் ஆயிட்டுது, வாங்க சாப்பிட்டுட்டு மாத்திரை போடலாம். ஆமாமா சீக்கிரம் வா. அப்புறம் எனக்கு ரொம்ப மேல வலிக்குது, கால் கையில பிடிச்சு விடு. வரியா? நான் வேணா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், என் அசிஸ்டன்ட் இருக்கல பாத்துக்குவா. நீ வா. செம அழகா இருக்காளே இவெல்லாம் வேலைக்காரின்னு சொன்னா நம்பவே முடியுது. ஆஹா அப்பீல் போல மாதிரி இருக்காளே. அத்தை குரு குருன்னு பாக்குறேன். கண்ணை நோண்டணும். இப்படி பிள்ளை இவங்க வளர்த்து வச்சுட்டு என் புள்ள பொறுக்கியா? நீ வா நம்ம பேர் ரெஸ்ட் எடுக்கலாம். ஓடியா அத்தை வெளியில உங்களை யாரோ கூப்பிடுறாங்க பாருங்க. யாரு கூப்பிட போறா? கூப்பிட்டாங்க வந்து பேசட்டும். மேடம் நீங்க வாங்க மேடம், நீங்க டேப்லெட் சாப்பிட வேண்டிய நேரம். வாங்க மேடம். என்ன டேப்லெட் கொடுத்துட்டு இருக்கா? சுகர் பிரஷருக்கு எல்லாம் கொடுக்கணும், அதெல்லாம் கரெக்ட் டைத்துக்கு நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அப்படியா? அதெல்லாம் எடுத்துட்டு வா பாப்பா, நான் பாக்குறேன். ரூம்ல இருக்குது. சரி ரூமுக்கு வா, நான் பாக்கணும். அட எடுபட்ட பையில ஒன்னதான் சொல்றேன், டேப்லெட் எடு பாக்கணும். ஓகே சார். இருடா ஈஸிக்கிட்ட சொல்லி கொடுக்க. சரி என்ன பாடுபடுத்துறேன்? அவ பின்னாடியே போறான். ஐயோ இது ஒரு சிறையா? சப்பா முடியலையே. உன் பேர் என்ன பேரு? தொடாம பேசுங்க சார். இல்ல சாரி அது ஒண்ணு இல்ல. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க சார். அது ஒண்ணு இல்ல. உன் பேர் என்ன பேரு? பாசு. அத சொல்லுங்க அத்த. நீ போய் சுகர் மாத்திரை எல்லாம் எடுத்து வா. ஓகே மேடம். உன் பேர் என்ன பேரு? மேடம் சொல்லுவாங்க தெரிஞ்சுக்கோங்க. பேரை கூட தெரிஞ்சுக்க முடியலையே. எப்பவுமே அத்தை கூடயே இருக்கா. தனியா இப்போ தனியா தான் போறா. இதான் சரியான நேரம். ஆஹா பின்னாடி போறானே, அதுக்கு நம்ம முந்திக்கிறோம். ஏமா இரு, சுகர் மாத்திரை இப்ப மாத்திருக்கேன், இரு நான் வரேன். ஐயோ அந்த பொண்ணு தனியா போறா பேசலான்னு பார்த்தா இப்போ இந்த கிழவி வேற வந்திருக்கா பாரு எனக்குன்னு. சே வேலைக்காரி இவ்வளவு அழகாவா? அப்பீல் போன மாதிரி இருக்கா. அனுவிக்கணுமே, அனுவிச்சுட்டு தான் விடணும். மயங்குவாளா எப்படி? நம்மகிட்ட இருக்க பணத்துக்கு மயங்குவா. மம்மி வேண்டாத வேலை பார்த்துட்டு போயிடாத. அது ஒண்ணு இல்ல மம்மி. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நான் பாத்துக்கிட்டா இருந்தேன். இங்க பார், பாக்கெட்டு அந்த சொத்தை எழுதி வாங்குற வரைக்கும் உன் கையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். வேலைக்காரிக்காக கோடிக்கணக்கான சொத்தை இழக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஏதாவது வேண்டாத வேலை பார்த்த அது வந்து மம்மி கொன்னே போட்டுவேன். பாரு அவ வெறும் வேலைக்காரிதான், உன் கைவசி அங்க காட்டிடாத. இல்ல மம்மி இல்ல மம்மி. இங்க பாரு, நீ கை வச்ச பிள்ளைங்களெல்லாம் சாரம் தான் கை வச்சாலும் நான் பரப்பி வச்சிருக்கேன். அத மாத்திடாத. ஒழுக்கமான பிள்ளை மாதிரி உன்னை காட்டியிருக்கேன். உன் கையும் காலை வச்சுக்கிட்டு பொத்திக்கிட்டு இரு. நீ பாட்டுக்கு காலேஜ் படிக்க அந்த பிள்ளைல தொட்டுட்ட,
அந்த படியை நான் சாரன் மேல போடுறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அவனே கடைசியில் ஒத்துக்கிற அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். அவன் நல்லவன் தான், ஆனா அந்த தப்ப பூரா அவன் கூட இருந்து பண்ணது நீதான். நீ பண்ணிட்டு அவன் மேல படிய போடுவேன். அதை உறுதிப்படுத்துறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். சாரி மம்மி. இப்ப என்ன அந்த வேலைக்காரி பின்னாடி அழிஞ்சுக்கிட்டு இருக்க லோனே. சே இங்க பாரு, சொத்து என் கையில வரைக்கும் ஏதாவது வேண்டதை பார்த்தா பெரியம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். பெரியம்மா கண்டிஷன் பண்ண என்ன ஆகும் தெரியல. பெரியம்மா ஃபாரின் போயிருக்காங்க, போயிட்டு வரைக்கும் வாய் கீழே பொத்திக்கிட்டு இருக்கணும். ஓகே மம்மி. அந்த வேலைக்காரி பொண்ணு பேர் என்ன பேரு? தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போற? இங்க பாரு, அவ பாக்கியத்தோட வலது கண்ணு வலது கை மாறி எப்பவும் கூடயே இருக்கா. அதுக்கான இங்கே கூட்டு வந்திருக்கானா பாக்கியத்துக்கு எவ்வளவு முக்கியமானவனு பாத்துக்க. அவன் மேல கையை வச்சு பாக்கியம் கோவப்பட்டு இந்த வீட்டை விட்டு போனா தாத்தா பெரியப்பா அப்பான்னு எல்லாரும் உன்னை கொன்னே போட்டுருவாங்க. ஏற்கனவே இந்த வீட்டு பொம்பளை பிள்ளை வேற. சே அது இஷ்டத்துக்கு அலையுது. இங்க பாரு, ஏதாவது வேண்டதை பார்த்தா கொன்னு அடிச்சுட்டு போயிருவேன். ஓகே மம்மி. சே இங்க பாரு, வேலை முடிஞ்ச வரைக்கும் நீ வீட்டுக்குள்ள எல்லாம் வரக்கூடாது. போ. ஓகே மம்மி. போங்க மம்மி. லட்டு மாதிரி இருக்கா, அனுபவிக்காம நான் இங்கேருந்து போகணுமா? என் பேச்சுக்கும் என் தொடுதலுக்கும் வாங்காத புள்ளையே கிடையாது. இவெல்லாம் ஏமாத்துறோம். 2 வாட்டி லுக்கு விட்டா தானா வரப்போறா. இவ்வளோ அனுபவிக்காம நான் இங்கேருந்து போக மாட்டேன். இன்னைக்கு அனுபவிக்கணும். அவ்வளோ அழகா இருக்கா. அத்தை ஏமா இந்த எடுத்து வை. சொல்லுங்க சார். இது ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை நேரா என் ரூம்ல கொண்டு எடுத்துக்கொண்டு வச்சிரு. நான் மேல போறேன், என் ரூமுக்கு எடுத்துட்டு வா. நானா? நீதான் எடுத்துட்டு வரணும். மேல போறேன், எடுத்துக்கிட்டு வா. ஓகே. சீக்கிரம் மேல வரணும். சரி. அடச்சி அடி இசை எங்கடி போன? இந்த பையன் வேற என்ன பாடா படுத்துறான். இவன் வேற என் குணம் தெரியாம. இவனுக்கு நான் என்ன பண்ணலாம்? எத்தே கேட்டியல்ல அவங்க அண்ணம்மா என்ன சொல்லிட்டு போனாம்னு? அவன் ரூமுக்கு போணுமாமா? எட்டி இவனுக்கு இன்னைக்கு திரு வைக்கிற மாட்டே என்ன பண்ண? சீக்கிரம் மேல வா. அத்தா என்னடி பண்ண? நேரா வந்து சீக்கிரம் இந்த பாக்ஸ் எடுத்துட்டு வா. அத்தா இல்ல இவ்வளவு வலிக்கட்டாயமா எதுக்கு அவனை உங்க வீட்டுக்கு கூட்டு போன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இல்ல உங்களுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உங்க வீட்டை விட்டு தான் அனுப்பிட்டீங்களே, இப்ப எதுக்கு வாவான்னு கூப்பிட்டு இருக்கீங்க? புரியலையே. அவன் தான் இப்ப செவிலிங்கையோ பேரன் ஆகி போச்சுதா, இப்ப கண்டு கூட்டிட்டு இருக்கீங்க. அதான் எனக்கும் சந்தேகமா இருக்கு. எதுக்கு எங்க சார கூட்டிட்டு இருக்கீங்க? அவன் எங்க பேரன், எங்க கண்ட்ரோல இருந்தா நல்லா இருப்பான். எங்க அக்கா பையன் எங்க கிட்ட தான் வளர்ந்தான். இப்ப எங்க வீட்டு போல நாங்க கூப்பிட வந்திருக்கோம். இதுல என்ன இருக்கு? இல்ல இவன் வேண்டாம் தானே வீட்டை விட்டு அனுப்பி வச்சீங்க, அதான் கேக்குறேன். அது வேண்டாம்லாம் அனுப்பி வைக்கல, சேட்டை பொண்ணுனா அதான் கொஞ்ச நாள் வெளியில இருக்கட்டும்னு அனுப்பி வச்சோம். இப்போ எங்க வீட்டு பிள்ளைய நாங்க கூப்பிடுதோம். இல்லன்னு இருக்கு. சாரன் வா, நம்ம வீட்டுக்கு போலாம். செம்பிளிங்கையா பேரன்ல எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இது தியாகராஜ பேரன் தான், நான் தான் சின்ன வயசுல இருந்து வளர்த்தேன். வா வா. அவன் என்ன சின்ன பையனா? வா வானா கூப்பிட்டா வந்திருக்கணும். அவன் வரலையே, விட வேண்டியதானே? அது எப்படி விட முடியும்? அவன் எங்க வீட்டு புள்ள, என்ன இருந்தாலும் அவன் எங்க வீட்டு புள்ள. சரி சாரணி, இந்த உங்க தாத்தெல்லாம் கூப்பிடுறவ அவன் ஏதோ சொத்தெல்லாம் எங்க யாருக்கும் எழுதி கொடுக்க போறானா, கூட்டத்துக்கு அப்புறம் கூட்டு போங்க. என்னது? ஆமா தாத்தா, ஒரு உங்க வீட்டுக்கு வந்து அந்த சொத்தெல்லாம் யார் பாக்குறது? அதான் யாருக்காவது எழுதி கொடுத்துட்டு வரலான்னு பாக்கேன். அது பேர பாத்துக்கலாம், நீ போல வீட்டுக்கு வாப்பா. அடைய தங்க புள்ள என்னமா? என் புள்ள கேட்ட நான் தரமாட்டேன்னு சொல்லுவானா? சாரன் நீ இப்போ கிளம்பு, வா நம்ம வீட்டுக்கு போலாம். இவனை எப்படி போட்டு கட்டி போட்டு மேப்பீங்க? அவன் ஒரு இடத்துல கடக்க மாட்டானே. உங்ககிட்ட சொல்லுறதுக்கு என்ன, எங்க புள்ள இருக்கா, இருந்தாலும் ஏதோ சொல்றேன் கேளுங்க. அவன் ஒரு நாளைக்கு அப்படி இப்படின்னு இருப்பான். எப்படி நீங்க படிச்ச குடும்பம்? அவனை திருத்தத்துக்கு தான் நாங்க கூட்டு போறோம். அப்போ நான் வரல. அவ நான் இப்படி இருக்கிறத எனக்கு பிடிக்கும். நாளைக்கு என்ன வேண்டாம் வேண்டாம். இல்லடா சாரனே, இல்ல நான் எங்க வீட்டு பிள்ளைகிட்ட கொஞ்சம் பேசணும். எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நிக்கீங்களா? பேசுங்க, தாராளமா பேசுங்க. தங்க புள்ள நீங்க இங்க வாங்க மாமா. என்ன பேசுறதுன்னு பாப்போம். என்ன நீ கேட்டதெல்லாம் நாங்க செய்வோம்னு சொல்ல போறானுங்க, அதானே நடக்கும். சொல்லுங்க தாத்தா. தாத்தா என்னால எல்லாம் திருந்த முடியாது. எனக்கு திருத்ததா இருந்தா கூட்டு போவாதீங்க. நான் இப்படி இருக்கதா எனக்கு பிடிக்கும். ஏன்டா திருந்தணும்? எதுக்கு திருந்தணும்? இங்க பாரு, இங்க இருந்தா ஒண்ணும் கிடைக்காது. தாத்தா கிட்ட வா. டேய் மாமா உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன், அங்க வந்து பாரு உனக்காக எப்படிலாம் இருக்குன்னு. என்ன மாமா சொல்றீங்க? கிராமத்து கோயிலுடா, நீ வந்து பாரு, வாயடிச்சு போயிருவ. மாமா நல்ல பீஸா இருக்கும்ல. டேய் ஓ டேஸ்ட் எதுன்னு எங்களுக்கு தெரியாது. இங்க பாரு, நீ எது பண்ண இருந்தாலும் 4 சவுத்துக்குள்ள, விதி உலகத்துக்கு தெரியக்கூடாடா. வா நம்ம வீட்டுக்கு வா, சந்தோஷமா இரு. உனக்கு என்ன வேணுமோ வீடு தேடி வரும். எதுக்குடா இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் கூட்டிக்கிட்டு? நல்லவா இருக்கே, வா வா வீட்டை பக்கம் வா. மாமா எனக்கு மது மாது ரெண்டும் சலிக்காம வேணும். அதை ஏற்பாடு பண்ண வேண்டியது எங்க பொறுப்பு. இவனுக்கு சும்மாவே விடக்கூடாதே. தங்க புள்ள நீ கண்டிப்பா ஐடியா வச்சிருப்பிய. ஆல்ரெடி எல்லாம் செட் பண்ணிட்டேன். மாமா இங்க இருந்து போகும்போது ஒரு அலப்பறை பண்ணிட்டு போனோம்.
அதான் எப்படி பண்ணேன்னு தெரியல. அனுப்புறா இவனுங்க ஒண்ணும் நம்ம மாமாவை சும்மா கூட்டு போக கூடாது. ஏன்னா அந்த வீட்ல இருந்து அடிச்சு தான் துரத்துறானுங்க. போவி போயிடுங்க. அடிச்சு நாய் ஒருத்துற மாதிரி விரட்டானுங்க. அதுவும் செம்புலிங்க பேரன் சொல்லியே விரட்டி அடிச்சானுங்க. இங்க இருந்து கூட்டு போகும்போது மேல தளத்தோட தான் கூட்டிட்டு போனேன். செம்புலிங்க பேரன் வாழுகன்னு தான் சொல்லி கூட்டிட்டு போனேன். அந்த மாதிரி தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். மாமா என்ன பண்றாருன்னு பாப்போம். தாத்தா நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் உங்க கூட வரலான்னு. சரிடா. ஆனால் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்னடா? இல்ல நான் சொல்ற மாதிரி பண்ணீங்கன்னா நான் வரேன். இல்ல எனக்கு வரக்கு இஷ்டம் இருக்காது. டேய் நீ என்ன சொல்ல மட்டும் சொல்றா. தாத்தா நான் பண்றேன்டா. எப்படியும் மாமாவோட பிள்ளைங்க அங்க இருக்கு. ஐயோ என்ன போய் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி விட பாத்துக்கலாம். மாமா வீட்டுல வேற மாமாவோட பெத்த பிள்ளைங்க சிட்டு குச்சி பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. என்னடா சொல்ல வர? இல்ல தாத்தா மாமா பிள்ளைங்க எனக்கு முறை பிள்ளைங்க. நான் உன் வீட்டுக்குள்ள அத்தாங்க முறையில வருவேன். சும்மா யாரோ தானே வந்தா அத்தை பிள்ளைங்களுக்கும் மாமா பிள்ளைங்களுக்கும் என் மேல வராதுல்ல மாமா. அதுக்கு இப்ப என்னடா சொல்ல வர? நான் வீட்டுக்குள்ள வரும்போது கெத்தா இருக்கணும். சாரன் வரானா சும்மாவா அப்படி மேல தாளத்தோட இந்த மாமா பிள்ளைல என்ன வரவேற்க அப்படி ராஜா மரியாதையா சாரன் ராஜா வாழ்க, சாரன் ராஜா வாழ்க, செம்புலிங்க ஐய வம்சம் வாழ்க அப்படின்னு கோஷம் எழுப்பிக்கிட்டு கூட்டிட்டு போனீங்கன்னா நான் இப்பவுமே வரக்கு ரெடியா இருக்கேன் மாமா. இப்பவுமே வரக்கு ரெடியா இருக்கேன் தாத்தா. அப்படி கூட்டு போனீங்கன்னா வரலாம். வேண்டாம்ப்பா இவன் ரொம்ப ஆடுறான். பரவாயில்ல அவன் வந்த அரை மணி நேரத்துல அவன் சொத்தை எப்படி எழுதி வாங்கன்னு மட்டும் பாரு. அதுக்கு என்ன சாரணே, ஆளுகன்னு சொல்லதுக்கு ஆட்களா கிடைக்காதே. அதெல்லாம் நல்லாவே ஏற்பாடு பண்ணிடலாம். இதுக்கெல்லாமா கோவப்பட்டு வராம இருப்ப. வா கிளம்பு. இல்ல தாத்தா வேற என்ன? நீங்க மாமா அத்தை புள்ளில எல்லாம் சாலன் ராஜா வாழ்க, செம்புலிங்க ஐயா பேர வாழ்க, சாலன் ராஜா ரொம்ப நல்லவரு அப்படின்னு கோஷம் போடணும். வச்சர்ல செக்கு. என்ன சாரன் சொல்ற? ஐயோ தாத்தா இதே 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க உங்க வீட்டுல இருந்து என்ன அடிச்சு துரத்துனீங்க. அதுவும் செம்புலிங்க ஐயா பேரன்னு சொல்லி என்ன அடிச்சு துரத்துனீங்க. ஊரே பார்த்துட்டு அசிங்கமா போச்சு தாத்தா. இப்போ அதே செம்புலிங்க ஐயாவால நான் பெரிய கோடீஸ்வரனா இருக்கேன். இப்போ நான் ஏதோ தானே உங்க வீட்டுக்குள்ள வந்தா உங்களுக்கு கெட்ட பேர் தாத்தா. நான் ஊருக்கார என்ன சொல்லுவான், சொத்துக்காக அடிச்சு பத்தினோட திரும்ப வீட்டுக்குள்ள கூட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்கடா. இல்ல மாமா சொல்லுவாங்க மாமா. நான் சொத்துக்காக மானங்கட்ட பயில்வேன். அந்த பையன் சின்ன பையன் கூட பக்கமா கால்ல விழுந்து கெஞ்சி பறிக்கதான் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க மாமா. சொல்லுவாங்க தாத்தா. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்கடா. அட போங்க தாத்தா. இதை எங்களை சொத்து லாபம் நீங்க கூட்டு போனீங்கன்னா சொல்லிருக்க மாட்டாங்க. அடிச்சு பத்தினாலும் தங்கச்சி பிள்ளை மொவ பிள்ளைய கூட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க சொத்து வந்ததுக்கு அப்புறம் கூப்பிட வாரீங்க. அப்போ நாங்க சொத்துக்காக கூட வந்தோம் நீ நினைக்கிற? ஐயோ மாமா அப்படி சொல்லக்கூடாது மாமா. நான் அப்படிலாம் சொல்லுவேன் மாமா. அதானே. சே நீங்க காசு பணத்துக்கு ஆசைப்படாதவங்க. ஆனா ஊர் உலகம் அப்படி சொல்லதுல மாமா. என்னாச்சு மாமா? ஒன்னும் இல்ல தங்க, சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம். அது வேற ஒண்ணு இல்ல தங்க. இப்ப என்ன வானு கூப்பிடுதாங்க. இப்ப போனா மரியாதையா இருக்காதுல்ல, அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா மாமா, உங்களை அடிச்சு வேற பத்திருக்காங்க. இப்ப போனா சரியா இருக்காது. வாளுகன்னு சொல்லணும் அவ்வளவுதானே. அவ்வளவுதான் சார் முடிஞ்சது. உங்க வாயால சொல்லணும் தாத்தா. ஏன்னா நீங்க தானே ரொம்ப அடிச்சீங்க. அப்புறம் என்ன ஒத்தி இந்த மாமா போதான் செருப்பால் அடிச்சால அவ என் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும், இல்ல ஆசீர்வாதம் வாங்கணும். அத்தை நாயே வெளியில போடான்னு சொன்னாங்களே, அந்த அத்தை வந்து மருமகனே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா அப்படின்னு ஆளாத்தி எடுக்கணும். அப்புறம் இந்த மாமா பையன் போடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிவிட்டான். உங்களுக்கு என்ன செஞ்ச தப்புலாம் அவன் தான் பண்ணான். அவன் வந்து அத்தான் உள்ள வாங்கல் அப்படின்னு அழைக்கணும். நிறைய வேலை இருக்கு தாத்தா. இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க. நான் வரவா வேண்டாமான்னு அப்புறமா முடிவு பண்றேன். சரி தாத்தா முடியும்னா சொல்லி அனுப்புங்க, நான் உடனே வாரேன். அப்புறம் 23 யானை, 56 குதிரை, அப்புறம் வான வேடிக்கை அப்படி இப்படின்னு ஊரே திருவிழா மாதிரி இருக்கணும். ஊர் முழுக்க போஸ்டர்ல செம்புலிங்க ஐயா பேர வாழ்க அப்படின்னு கொட்டை இடத்துல எழுதியிருக்கணும். ஊர் முழுக்க போஸ்டர் ஒட்டிருக்கணும். எங்க பார்த்தாலும் செம்புலிங்க ஐயா வாழ்க அப்படின்னு கரவசம் எழுப்பிக்கிட்டே இருக்கணும். முடியும்னா சொல்லுங்க தாத்தா, இப்பவே வாரேன். உங்களால முடியும் நினைக்கிறேன். எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு என்ன ராஜ மரியாதையோட கூட்டிட்டு போங்க தாத்தா. நான் நாளைக்கு இல்ல இப்பவே வாரேன். மாமா பொண்ணுக்குன்னு குடுப்பீங்களா? அப்படி நமக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கடா. உன் பொண்ணு புருஷன் வேண்டாம் வந்து நிக்கல, டைவர்ஸ் வாங்கிட்டேன். அவளை இவன் தலையில கட்டிட்டா. சூப்பர்ப்பா. ஈஸி வழி கிடைச்சிட்டா. அவனே ரூட் போட்டு கொடுத்துட்டான். அவன் என்ன அவனை கட்ட மாட்டேன்னா சொல்றா. அதுக்கு என்னடா கொடுத்துட்டா போச்சு. இல்ல அவ மட்டும் வேண்டான்னு சொல்ல வந்தேன்.
இல்ல தாத்தா ஒரு சப்போ பிகர் அவெல்லாம் வேண்டாம். அதை விட சூப்பர் பிகர் வேணும். அவளை மட்டும் எனக்கு கெட்டி வச்சிடாதீங்கன்னு சொல்ல வந்தேன். அவெல்லாம் பொம்பளையா? சி, அவெல்லாம் ஒரு பிகரே கிடையாது. வேண்டாம் தாத்தா, அவ வேண்டாம். பெரிய மாமா பொண்ணு வச்சு இருந்தால என்னடா இல்ல, அவளும் என் கண்ணிலே பற்றக்கூடாது. அவளும் பொம்பளையே கிடையாது தாத்தா. சர்வ லட்சணமும் அடங்கின பொண்ணு இருந்தா சொல்லுங்க, கல்யாணம் முடிச்சிருவோம். சரி தாத்தா, எல்லா ஏற்பாடும் நான் சொல்ல எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு என்ன முறப்பட்டி கூட்டிட்டு போங்க, நான் வாரேன். முடிஞ்சா ஏற்பாடு பண்ணி பாருங்க, பாப்போம். சரி சரி தகப்புல வாமா. கோடி கோடியா சொத்து. நீங்களாம் பல தலைமுறையா சம்பத்தி பண்ணாலும் இவங்கிட்ட இருக்க சொத்தை சம்பத்தி பண்ண முடியாது. ஏதோ உங்களுக்கு லக்கு இருக்குது. இல்லைன்னா என்ன, அவ்வளோ அந்த பிள்ளைக்கு தான் போகும். இவன் எங்க கல்யாணம் பண்ண போறான்? ஏதாவது பார்த்து வரைக்கும் செய்யுங்க. இங்க பார்த்தா நல்லா இருக்கணுமா தெரியுது, பார்த்து செய்யுங்க. சொத்து பல கோடிக்கு போகுது. சரி, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் வரும். சரினாட்டா? என்னப்பா இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? கேளுடா, அவன் கேட்ட அத்தனையும் பண்ணு. அப்பா, அவன் கேட்ட அத்தனையும் பண்ணு. கேட்டல, அவன்கிட்ட கோடி கோடியா இருக்குது. நம்ம பல தலைமுறை சமாத்தி பண்ணாலும் அவன்கிட்ட சமாத்தி பண்ண முடியாது. அவன் முட்டா பையன், அதனாலதான் சொத்து இன்னும் அவன்கிட்ட இருக்குது. கபார், அவன் ஏதாவது ஒண்ணு பண்ணதுக்குள்ள சொத்தை நாம எழுதி வாங்கணும். அதான் உன் பொண்டாட்டி இவனுக்குன்னு ஒரு பொண்ணு பார்த்திருக்காளாம். தாய் தப்பம் இல்லையா, நல்லா அழகா இருப்பாளாம். இவனுக்கு கெட்டி வச்சுட்டு அவகிட்ட இருந்து சொத்தை எழுதி வாங்கிக்கலாம். கபார், அந்த பொண்ணு இவனை ஏமாத்த போகுது. சொத்தெல்லாம் என் பேருக்கு மாத்தினா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேங்க அளவுக்கு அந்த புள்ள இவனை மயக்கும். இவன் அந்த புள்ள இல்லாம வாழ மாட்டேன்னு சொல்ற அளவுல சொத்து பூரா அந்த புள்ளைக்கு எழுதி வைப்பான். அவ பேருக்கு போன அடுத்த நொடி நம்ம பேருக்கு மாறிடும். அப்புறம் அந்த அனாதை நாய் இவனுக்கு கட்டி வச்சுட்டு ரெண்டுத்தையும் அடிச்சு தோத்திடுவான். சொத்து நமக்கு வந்துடும். அவன் பொண்டாட்டி போதுன்னு கூட்டு ஓடிடுவான். டேய், ரொம்ப சிம்பிள்டா. அப்படின்னா அந்த செம்பளிங்க வாழ்கன்னு நம்ம கரங்கோசம் எழுப்பணும், அப்படித்தானே? பரவாயில்ல விடுறா, சொத்து வருதுல. அப்புறம் பாரு, தியாகராஜன் கோட்டை தியாகராஜன் வாழ்கன்னு அதே மக்களை சொல்ல வச்சிருவேன்டா. இங்க பாரு, அந்த பொண்ணு ரெடியா இருக்குது. அந்த பொண்ணை வர வச்சாச்சு. ஆக வேண்டிய வழியை நம்ம பார்க்கணும். அதெல்லாம் சிதப்பா நம்ம இவ்வளவு ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் வரமாட்டேன்னு சொல்லிட்டோம்னா அதுக்குத்தான் அந்த பொண்ணை இவன் கண் பார்வையில கொண்டு நிப்பாட்ட போறேன். என்னப்பா சொல்றீங்க? ஆமாடா, அந்த பொண்ணை இவன் கண் பார்வையில நான் நிப்பாட்ட போறேன். நிப்பாட்டினா பாரு, அந்த பொண்ணு இவன் எதிர்பார்க்கிற அத்தனை அம்சத்தோட இருக்கா. மயங்காதவனும் மயங்குவான். இவன்லாம் பார்த்தோன்னே அவன் கால் மாட்டில விழுந்துருவான். அம்சம் அம்சம், அப்படி ஒரு அம்சம். அவளை எப்படின்னே நிதானிக்க முடியாது. அவ்வளவு அழகா இருக்கா. அவளை இவன் கண் முன்னாடி நான் நிறுத்துவேன். இவனை பார்க்க வைப்பேன். இவனே தானா வருவான். பாத்துக்கிட்டே இரு. அவ அழகுக்கு மயங்காதவனு எவனும் இருக்க முடியாது. பாத்துக்கிட்டே இரு. அப்படியே முரட்டு பையல வர்ற போற சரியான முரட்டு பையலா இருக்க. இல்ல ஒழுங்கு என் பிள்ளைய என்கிட்ட கொடுத்துட்டு சொல்லிவிட்ட. பிள்ளையா எங்க இருக்கு? இலே 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 எங்க பாரு, நான் யாருங்கிறத மறந்துடாத. ஒழுங்கு என் பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வா. இல்ல நாங்க இங்க வந்திருக்கோம். எதுவும் இல்லாம என் பிள்ளைய மட்டும் தூக்கி கொண்டு வச்சிருக்கா. புள்ளைய கெட்டி கொடுத்துட்டா தகப்பன் ஒதுங்கி போகணும். அவன் தான் நல்ல தகப்பன். இப்படி 24 நேரம் புள்ள கூடயே ஒட்டிக்கிட்டு இருந்தா எதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்? நான் உனக்கு கட்டில கொடுக்கல, நீ தூக்கிட்டு போயிட்ட. இங்க பார், ஒழுங்கா என் பிள்ளைய அங்க அனுப்பி. இல்ல திருக்கு பிடிக்கல, ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படிதானே எனக்கு இருந்திருக்கும். ஏன் முன்னாடி ஏன் கிட்டே தராம உள்ள தூக்கி வச்சு எல்லாம் அந்த கடுப்பு. இங்க பார், அப்ப நானும் வந்து இருப்பேன். அண்ணனே பார்க்க மாட்டேன். இல்ல இங்க பார், ரொம்ப முரட்டு பயிலா போய்கிட்டு இருக்கான். எவன் இப்படி முரட்டு பயிலா இருக்கா? இல்ல முன்னாடி கூட இப்படி இல்லையில, இப்ப ரொம்ப முரட்டு பயிலா இருக்கா. அப்படிலாம் இல்லையா? அப்படிலாம் இல்லையா? இல்ல மகன் உடனே மாறிட்டா. இங்க பார், என் பிள்ளையெல்லாம் அங்க தனியா வைக்க முடியாது. பரவாயில்ல, நான் பாத்துக்கிடுவேன். என் முன்னாடி தானே. இல்ல இல்ல, எனக்கு ஒத்து புள்ள தூக்கி கொண்டு வச்சுக்கிட்டு என் கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறா. முடியாதுன்னா முடியாது. சரி, அப்ப நானும் இங்க உரமா இருந்துட்டு போறேன்னா. உங்களுக்கு என்ன பொண்டாட்டி புள்ளையில பேர புள்ளையில எல்லாம் இருக்குது. அதை போய் பாருங்க. என் பிள்ளைய புரிஞ்சு நல்லா இருக்க முடியலடா, பைத்தியம் முடிக்க. ஒண்ணு நீ அங்க வந்துரு, இல்ல நான் மட்டுமாவது இங்க இருக்கேன்னு. முடியாது. நானும் என் முன்னாடி தேனியில இருக்காது இங்க வந்திருக்கோம். இங்க யாருக்கு அலோடு கிடையாது. திமுக பிடிச்சவனே மொத்தவங்களுக்கு கொழுப்புடா. ப்ளீஸ்டா, என் பிள்ளைய என்கிட்ட கொடுத்துருடா. சரி வாபஸ் வாங்கிடு. நான் தெரியாம என் பிள்ளை உனக்கு கொடுத்துட்டேன், திரும்ப வாங்க போறேன். என் தங்கம் அப்பா கிட்ட வந்துருமா. அப்ப தூக்கிட்டு போறப்பா. மொட்டு போய. ஐயோ, என் பிள்ளை என்ன சித்திரத்தை படுத்தாலும் தெரியலையா? தங்க பிள்ளை, என் தங்கமே, அது பச்சை புள்ளடா. என் பிள்ளைய விட்டுருடா. என் பிள்ளைய விட்டுருடா. எங்க வா, நம்ம எல்லாரும் அங்கே போயிருவோம். வாடா. இன்னும் 2 நிமிஷம் தான் டைம். எதுக்கு? நீங்களா போயிட்டீங்கன்னா நல்லது, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். மிரட்டி பாக்க பொண்ணை கொடுத்துட்டு கெஞ்ச வேண்டியிருக்கு. என் பிள்ளையாட்ட கொடுத்துருடா. சரி, ஒண்ணு பண்ணலாம். என் பிள்ளை ஒரு 1 மாசம் என் கூட இருக்கட்டும், அப்புறம் நான் அனுப்பி வைக்கேன். 2 நிமிஷம் முடிய போகுது. 10 நாள் 2 நிமிஷம் முடிஞ்சிட்டு கிளம்புங்க. ஐயோ, என் புள்ள தங்கம் போலில அப்படி ஒரே ரெடி எப்படி கொஞ்சம் தர போறேன்டா. போயிட்டு வாங்கப்பா. தங்கமே, அட
முரட்டு போய் வேண்டத வேலை பார்த்து விட்டுரு. போயிட்டு வாங்கப்பா. அந்த பழைய இருக்கட்ட அப்பாக்கும் அவளுக்கும் ஏதாவது வேண்டத வேலை பார்த்துருவேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் ஏடா அப்படான்னு தலை தரைக்கும் ஓட வேண்டியது இருக்கும். அதனால சொல்லும் போதே கிளம்பிட்டா நல்லது. இல்ல அப்ப போயிருவாரு. அத்தி பாக்குற பாரு காம பரவேல இருக்குது. எது வேண்டதால பாத்துறப்படாது. அப்ப போயிட்டு வாங்கப்பா. ஐயோ என் புள்ளையே பயங்காட்டி வச்சிருக்கானே. என் புள்ளையே இப்படி சொல்லிட்டாளே. இப்ப போயிட்டு வாங்கப்பா. இப்ப தங்குமே உன்னை தூக்கி சமக்காம எனக்கு நல்லாவே இல்ல. இருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. நம்ம வீட்டுக்கு ஓடிடுவோம். விட மாட்டாவப்பா, புடிச்சு வச்சுக்கிறாவப்பா. அப்போ பாத்துக்கிட்டேன். கோவம் வந்துரு எனக்கு. இவனை பாத்துக்கிட்டு இருந்தியா? தங்க புள்ள என்னப்பா? இங்க பாரு, நீ அப்பா கிட்ட இருந்தாலும் அப்பாவுக்கு நல்லாவே இருக்குது. இல்லன்னா அப்பாவுக்கு என்னமோ இருக்கு, நல்லாவே இல்ல பாத்துக்கா. எனக்கு கூட அப்படிதான். எப்போ நான் இவ்வளவு அங்கதானே இருந்தேன், நீங்க என்ன பாக்கல? எங்க இருந்தா? நம்ம வீட்டு பையில கூட தானே நின்னேன். அந்த காலையில வந்து என்ன பொத்துனாப்புல தூக்கிட்டு போயிட்டாலும் 5 மணிக்கெல்லாம். இந்த பையலா? ஆமா, சார் மாமா, கை மாமா, அலெக்ஸ் மாமா. காலைல 5 மணிக்கெல்லாம் என்ன தூக்கிட்டு போயிட்டாவல்ல. அவனுக்கு கூட முந்திக்கிட்டானுங்க. தங்க புள்ள வாமா, நம்ம வீட்டுக்கு போயிருவோம். எனக்கு மட்டும் என்ன இந்த தோட்டத்துல இருக்கன்னு ஆசையாப்பா. விட மாட்டாவப்பா. இப்போ நான் ஒரு ஐடி சொல்றேன். என்ன? அதை மட்டும் பண்ணி பாருங்க. எப்படி ஆகுது பாருங்களே. எனக்கு என் புள்ள என் கூட இருக்கணும். அதான் அப்ப என்ன பண்ணிடுவேன். டாடாப்பா. டாட்டாவா? டாடாப்பா. அட பாவி, என் பானியவே கையில தூக்கிட்டானே. இல்ல உங்க படம் தான். தங்க புள்ள, அப்பா. தங்க புள்ள, அப்பா. போதும் போதும். அப்பாவும் அவளும் கொஞ்ச நேரத்துல போதும். 2 நிமிஷம் தாண்டி ரொம்ப நேரம் ஆயிட்டு. பாவி பைய தோட்டத்துல வந்து கூட என் பிள்ளைய பாக்க மாட்டேக்கானே. டே முரட்டு பையல. 2 நிமிஷம் தாண்டி ரொம்ப நேரம் ஆயிட்டுது. போயிட்டேன்டா, போயிட்டேன். போகலன்னா அவளை தூக்கிட்டு போண்டிட்டு இருக்கோம். அட பாவி பையல, முரட்டு பையல பிள்ளை பையன் கட்டி வச்சிருக்கான். யாரு? கிளம்பிட்டேன்டா. தங்க பிள்ளை, நீ சொன்ன ஐடியா படி. என்ன உங்க அப்பா அனுப்பி வச்சா என்ன? ஓடிட்டாள். ஓடதான் செய்வார். ஏன்னா என்னை பத்தி தெரியும்ல. முரட்டு பை. உனக்கு ஸ்பெஷல் வச்சிருக்கேன். என்ன? இன்னைக்கு ஸ்பெஷல் இருக்கு. வா எங்க? பாடி காட்டுறேன். இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. வந்து பாரு, வந்து பாரு. ஓய் பாடி. என்ன? தள்ளி போய்கிட்டு இருக்கா. தள்ளி போக விட்டுவீங்க பாருங்க. பார்த்தா விட மாட்டேன்னு தெரியுதுல்ல. பாரு என்னடி, வா. முரட்டு பையில. அதான் தெரியுதுல்ல. முரட்டு பையனு தெரியுதுல்ல. ஒரு நிமிஷம் கூட என்ன விட்டு விலகி இருக்காரு. நீங்க தான் விலகி இருக்க விட்டதே இல்லையே. விலகி இருக்க வேண்டாம். அதெல்லாம் சரிதான். ஐயா என்ன ஒரு மார்க்கமா? அதெல்லாம் அப்படிதான். உண்மையில கொல்ல காதல். அதான் கொல்லக்காதலை இப்படித்தான் நிரூபிக்கணுமா என்ன? இப்படித்தான் நிரூபிக்கணும். அட்டியில தள்ளி வா. நானும் உள்ள தூக்கி வச்சு அவங்க போய்கிட்டு இருக்கேன். போதும் விடுங்க. நல்லா இருக்கு. இப்படியே இந்த பொழுது இப்படியே இருக்கணும். இது கூட சுகமா இருக்குடி. இப்பல இருந்தா எனக்கு ஆசை. இப்படியே உன் கூட எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி இந்த மாதிரிதான் இன்னும் நெருக்கமா, நீயும் இன்னும் நெருக்கமா உன்னை அள்ளி அணைச்சு உன் வாசத்திலேயே இப்படியே இருக்கணும். இருக்கலாம் இருக்கலாம். இப்படிதான் இருக்கணும். நானும் அப்படிதான் இருக்க சொன்னேன். அப்புறம் என்னடி? பாக்குற பார்வைய பாரு. என் பார்வையே அப்படிதான். அதுல தானே கிறங்கி போய் கிடக்க. ஆமா ஆமா. இல்லைன்னா என்ன பார்த்து கிறங்கவே மாட்டாரு. நான் சும்மா வந்தாலே கிறங்கிதான் போப்பீங்க. அந்த அளவுக்கு உருக்கி காதலிச்சிருக்கேன்டே. ஆமாமா, நீ சும்மா வந்தா கூட காதலிப்ப. உண்மையை தானே சொல்லிட்டு. நீ சும்மா வந்தா கூட ரசிக்கதான் செய்வேன். கொன்னுருவேன். கொன்னுக்கா கொன்னுக்கா. ஏங்க ரொம்ப குளிது, போகல. குளிர போக்கணும், அவ்வளவுதானே. வேணா வேணா. எனக்கு ரொம்ப குளிருதே. ஆமா மாமா, நம்பிட்டேன். நான் எதிக்க போறேன். வேண்டாம். முடியாது, குளிருது. இதுக்கு போலாம். ப்ளீஸ், எனக்கு கொஞ்ச நேரம். என்ன பாரு, என் கண்ணை பாரு. அந்த கண்ணை பார்த்தாதான் விழுந்துருவேனே. இல்ல, நீ பாரு. காந்த சக்தி இருக்கு இந்த கண்ணுல. என்னமோ இருக்கு.
உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த பார்வை தான். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்து விழுந்தது அந்த பார்வையில தான். அப்பா அப்பா அது பார்வையான்னு கேட்குறேன். ஒரு அண்ணன் இப்படித்தான் இருக்கணும். அவனோட பார்வை, அவன் ஆளுமை, அவன் வீரம், அவன் முரட்டுக்காலை. இந்த முரட்டுக்காலை ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமாம், இந்த முரட்டுக்காலை பிடிக்காம தான். நான் கேட்க ஒரே கேள்வி, இந்த முரட்டுக்காலை உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? எப்படி சொல்லணும்? நம்ம பாணியில சொல்லவா இல்லைன்னா நம்ம பணியில சொல்லிடு. அப்படியா? சொல்லிட்டா போச்சுதே. ஓய், நிஜமா? நிஜமா தான் முரட்டுக்காலை. புரிஞ்சு போச்சு. கவுக்க முடிவு பண்ணிட்டு மழையில நினைணும். நினைச்சுதான் போச்சு. எனக்கும் இப்ப மழையில நினைஞ்சே ஆகணும். நினைலாமா? கண்டிப்பா. எனக்கு கவுக்க தானே கட்டிட்டு வந்திருக்க. இழந்துட்டா போச்சு. வாங்கிட்டு தானே விழுறேன். என்ன? உங்களை மாதிரி யாராலையும் லவ் பண்ணவே முடியாது. ஆமா, உங்களை மாதிரி யாராலையும் லவ் பண்ண முடியாது. பரவாயில்ல, அதுலயும் நானே இருந்துட்டு போறேன். எல்லாத்துலயும் நீங்க தான் முதல்ல பழுக்கு. நீதான் சொன்னியா முரட்டுக்காலன்னு? நானே இருந்துட்டு போறேன். ஆனா உங்க காதல் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. எப்படி உங்களுக்கு இப்பெல்லாம் யோசனை வருது? காதலிச்சு பாரு, எப்படிலாம் காதலிக்கல நீ யோசனை வரும். உண்மையா காதலிச்சா? அப்ப நான் அதிர்ஷ்டக்காரிதான். நான் அதிர்ஷ்டக்காரன் தான். பிடிச்சவளை பொண்டாட்டி வந்திருக்கல, நான் முத எடுத்து பார்த்தவளை எனக்கு பொண்டாட்டி. முரட்டுக்கால சிரிக்கிறத பாரு. நான் உங்க மேல கோவமா இருக்கேன். ஓ கோவம் உன்னை நான் சமாதானப்படுத்துறதுக்காக தானே? இந்த கோவம் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. உங்களா? நிஜமாவே இந்த கோவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன நான் சமாதானப்படுத்தணும்ல? ஆமாமா, இன்னைக்கு கண்ணா போய் நானே சமாதானப்படுத்த வேண்டியது இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா கண்ணப்பி நானே சமாதானப்படுத்தியே ஆகணும். நான் இப்போ உன்னை சமாதானப்படுத்த போறேன். இப்போ நான் உன்னை சமாதானப்படுத்த போறேன். இல்ல, நான் உன்னை சமாதானப்படுத்தணும். ஓய், நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. சமாதானம் படுத்தல, ரசிச்சுக்கிட்ட. இது நல்லா இருக்கு. மெதுவா சமாதானப்படுத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். இல்ல இப்பமே சமாதானப்படுத்திடுங்க. இதுவும் அழகா இருக்கு. ஒன்னில ஏன் என்ன இப்படி அடிமையாக்கி வச்சிருக்கா? தெரியல. இந்த கிங்ஸின் அடிமையா இருக்கிறது உனக்கு மட்டும்தான். அதுக்காக இவ்வளவு அடிமையா ஆக்கி வச்சிருப்பா? எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன? நீங்க எனக்கு மட்டும் அடிமையா இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. மனசுக்கு பிடிச்சவளுக்கு அடிமையா இருக்கணும் ஒரு வகை போதை தானே. இந்த போதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வேணும். தாராளமா இந்த முரட்டு பை எனக்கு வேணும். எடுத்துக்க எடுத்துக்க. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க போறேன். அப்படியா? ஆமா, பெரிய மன்னிப்பு. மன்னிப்பு நான் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நீ கொடுக்கவே கூடாது. நான் கெஞ்சணும், உங்ககிட்ட கெஞ்சணும். நீ கொடுக்க கூடாது. ஆனா அள்ளி கொடுக்கணும். கொடுப்பல. மன்னிப்பு தானே? உங்ககிட்ட அதை நான் கெஞ்சிதான் வாங்கணும். கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட
என்ன பாரு என்ன பாரு அதிர்ஷ்டக்காரன் தாண்டினா ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் இந்த கிங்ஸன் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் முத உன் கண்ணை பார்த்து தான் விழுந்தேன் இப்பவும் உன் கண்ணை பார்த்துக்கிட்டு தான் நான் விழுந்து கிடக்கேன் எனக்கு தீராத போதை கொடுக்கறது உன் கண்ணு சலிக்காம இன்பத்தை கொடுக்கறது உன் கண்ணு அந்த கண்ணில் அப்படி என்ன தாண்டி வச்சிருக்க தினந்தனே கொள்ற அந்த கண்ணில் என்னடி அவ்வளோ பவர் வச்சிருக்க உன்னை நினைக்கும் போது உன் கண்ணு தாண்டி என் முன்னாடி வந்து நிக்குது அதுலயே நான் உன்கிட்ட தோத்து போயிடுவேன் கெஞ்சணும் காதல் பிச்சை அவன்கிட்ட நான் கெஞ்சிதான் வாங்கணும் இது வரைக்கும் எனக்கு பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் கூட காதல உன்கிட்ட நான் கெஞ்சி வாங்குற சுகம் இருக்கு பாரு சத்தியமா இதான் அல்லாதி போதை இந்த போதை எனக்கு எப்பவும் வேணும்